புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது நார்டு பட்ஸ் 4 ப்ரோவோட Q&A செஷன். எஸ், ஸோ கண்டிப்பாக வந்து ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதுக்கு வந்து ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எனக்கு தேவை, இன்னும் டீப்பாக நிறைய டேட்டா தேவைப்படுது. எந்த மாதிரி சொல்கிறேன்னா, முக்கியமாக பேட்டரி ரிலேட்டட் டேட்டா. ஏன்னா இப்போ கூட இந்த Q&A ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஒரு சில கேள்விகள் ப்ளஸ் அதே சமயம் ஒரு சில டேட்டா இருக்குது. நம்ம நண்பர்களே ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்டு பட்ஸ் 3 ப்ரோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா 44 மணி நேரம் 40 மணி நேரம் கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு 27 மணி நேரம் வருது ப்ரோ. ரீசன் என்னன்னு பார்த்தா, நான் 70% வால்யூமில் லிசன் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இந்த மாதிரியான வேல்யூஸ் கொடுக்கும்போது அதில் சைடில் ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாரை வந்து கீழே போய் செக் பண்ணி பார்த்தா 50% வால்யூம் அப்படின்னு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஃபேக்ட் தான், ரைட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டேட்டா தேவையில்ல. அட்லீஸ்ட் நான் 50% வால்யூமில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இருக்குது அப்படிங்கிறதையாவது நான் சொல்ல முடியணும்ல. அதுக்கு தான். ஸோ நம்ம ரிவ்யூவில் திரும்ப சந்திக்கலாம். பட் இந்த Q&A என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்ப்போம். ரைட்டு. ஃபர்ஸ்ட் என்னென்னா, கிரேஸி அப்படிங்கிற நண்பர் வந்து விக்கி ப்ரோவோட மெமரியை நான் பாராட்டுறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் போட்டுறேன். விக்கி ப்ரோவோட மெமரி நீங்கள் பாராட்டுற நேரத்தில் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடலைன்னா எப்படி? அப்படியே டிஎன்டி. ஓகே, பக்கா. விக்கி ப்ரோ மெமரி லிட்ரலி இம்ப்ரெசிவ், சேம் லைக் மீ. நேற்று இதை மறந்துடுறாரு. பட் நேற்று இதை மறக்கிறது தப்பு இல்லை. பட் அது நம்ம உண்மை தான். 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒர்க்கில் மறந்துடக்கூடாது. பட் வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நேற்று நடந்தது நேற்றோடு வச்சுட்டோம்னா பிரச்சனையை ரொம்ப கம்மி பண்ணலாம். கரெக்ட் தான், நல்ல பாயிண்ட். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்க காரணம் என்னென்னா, அவுட்டோரில் இந்த ஃபோன் வச்சு தான் வீடியோ எடுத்தேன். 16 ப்ரோ வச்சு தான் வீடியோ எடுத்தேன். அதுவும் 2Xல எடுத்தேன். 1X கூட இல்லை, 2Xல எடுத்தேன். ஓகே, ஆஹா, எல்லாம் நம்ம விக்கி ப்ரோட நேர்மையை பாராட்டியிருக்காங்க ஐயா. OnePlus பட்ஸ் 4ஆ இல்லைனா நார்டு பட்ஸ் 4 ப்ரோவா கம்பேர் பண்ணி வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. ஓகே, நான் இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பட்ஸ் 4 போகிறதா இருந்தால் ப்ரைஸ் அதிகம். சரி, பட்ஸ் 3 அதை பற்றி பேசுவோம். ஏன்னா கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் யாராவது அதை பற்றி கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே ₹100 இல்லாட்டி சேம் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பட்ஸ் 3 போனால் எப்படி இருக்கும்னா, இன்னும் டீப்பாகவும் இன்னும் கொஞ்சம் வைடாகவும், ஸோ அந்த இமர்சிவ்னஸும் வைடன்டு சவுண்ட் ஸ்டேஜும் உங்களுக்கு வந்து பட்ஸ் 3ல கண்டிப்பாக இருக்கும். பட் அது வந்து ஒரு யதார்த்தமான யூசர். டெய்லி சும்மா ஆஃபீஸ் ட்ராவல் பண்ணுறேன் ப்ரோ, நான் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி போட்டு மியூசிக் லிசன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே ஒரு பாயிண்ட்டாக வருதுங்க. இப்போது ஏஎன்சி எதுவுமே இல்லாமல் ஆஃப் ஸ்டேட்டில் கேட்குறதுக்கும், ஏஎன்சி போட்டு மியூசிக் கேட்குறதுக்கும், டிரான்ஸ்பரன்சி அப்போ மியூசிக் கேட்குறதுக்குமே வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசத்தை இருக்கலையே யாராலையாவது மினிமல் பண்ண முடியுதா அப்படின்னும் போது இங்கெல்லாம் தான் இருக்கலையே ஹை ரேஞ்ச் TWS வருது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் யோசிக்கும் போது தான் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதுலாம் டிரான்ஸ்பரன்சி மோடுங்கிறது ஒரு மாதிரி கோளாறாக இருக்கும். ₹4000 ₹5000 நம்ம வாங்குற பட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்கும். பட் அந்த டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்காது. பட் இந்த ரியலிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கேற்ற மாதிரி வேணும் அப்படின்னா தான் உங்களுக்கு ஏர்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பிக்சலோட பட்ஸ் ப்ரோ சீரிஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ சீரிஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான அந்த டாப் டியர் பிராண்ட்ஸ் அவங்க பண்ணுறதுல நம்ம அந்த வித்தியாசத்தை உணர முடியும். அதுவும் முக்கியமாக டிரான்ஸ்பரன்சி மோட் அண்ட் ஏஎன்சியில், ரைட்டா? பட் இதுவே ஏஎன்சி மட்டும் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் நிறைய பிராண்ட்ஸ் நல்லா தாங்க பண்ணுது. ₹5000 பிராண்டே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுது. ₹5000 வர பட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே 55 to 53 dB 50 dB வச்சுப்போம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக கொண்டு வரதா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து இந்த பட்ஸ் 4க்கு பட்ஸ் நார்ட் பட்ஸ் 4 ப்ரோக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் பட்ஸ் 3யை ஃபஸ்ட்டு ஒப்பிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். பட்ஸ் 3 டீப் அண்ட் இமர்சிவ் வைடர் சவுண்ட் ஸ்டேஜ் மாதிரி ஃபீல் ஆகும். பட்ஸ் 4 எந்த விதத்தில், நார்டு பட்ஸ் 4 ப்ரோ சரியா, அதுக்கப்புறம் பட்ஸ் 4க்கு வரேன். பட்ஸ் 4 வந்து பட்ஸ் 3யை விட ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட். பட்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். பட்ஸ் 4 வந்து டிசைனில் சேஞ்சஸ் இருந்தது. பட்ஸ் 4ஓட டிசைனை தான் கிட்டத்தட்ட நார்டு பட்ஸ் 4 ப்ரோவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு வைப்போம். அதே மாதிரி தான் கேசிங்லேருந்து உள்ள டிசைன் இந்த இதெல்லாம் பார்க்க முடியுது. பட் பட்ஸோட சைஸ் இதில் வந்து சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், எனக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இந்த இயரில் ரெஸ்ட் ஆகிற ஏரியா வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பெருசாக வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஸ் தான் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ ஆஸ் வெல் அஸ் நார்டு பட்ஸ் 4 ப்ரோ. ஸோ இது எனக்கு தெரியல யார் வந்து இன்டர்னல் டீமில் சீரியஸாக இந்த அடிப்படையில் யோசிச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா இதை இப்போ இவங்க டியூல் டிரைவர் ஆக்கியிருந்தாங்கன்னா இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒய்டராகவும் கொஞ்சம் பெருசாகவும் மாறி இருக்கணும். அதாவது இயர் பட் ஏரியாவை சொல்கிறேன், இயரில் ரெஸ்ட் ஆகுது இல்லையா கெனாலில், அந்த ஏரியா இன்னும் ஒய்டராகவும்
இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் மாறி இருக்கும். அப்படி பெருசாக மாறி இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னா, இப்போ கிடைக்கிற கம்ஃபோர்ட் இப்போ ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்குது. அந்த கம்ஃபோர்ட் கிடைக்காது. இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, OnePlus பட்ஸ் ப்ரோ இருக்குல்ல ஃபஸ்ட்டு ஜென், அதை ஏன் நான் இன்னும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பட்ஸோட சைஸ் தாங்க. ஸோ இதையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பட்ஸு சைஸை பெரும்பாலும் யோசிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நார்டு பட்ஸ் 4 ப்ரோ சீரியஸாக மாஸ் தான், நோ டவுட். ஸோ உங்களுக்கு பட்ஸ் 4 வேணுமா, எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் தயாரா, தாராளமாக பட்ஸ் 4 போங்க. உங்களுக்கு கால் குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும், ஏஎன்சி இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு பட்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் சின்னதாகவும் இருக்கணும், கொஞ்சம் கம்ஃபோர்ட் ஆஸ்பெக்டில் யோசிக்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய பட்ஸ் வந்து செட் ஆகலை, நான் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி பார்த்தா செட் ஆகலை அப்படிங்கிறவங்கலாம் கண்டிப்பாக நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இல்லாட்டி 4 ப்ரோ இதுக்கு நீங்கள் போகலாம். அடுத்து XOPCO விக்கியா ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ப்ரோ. வென் விக்கி இஸ் இன் த வீடியோ ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கிவ் த இன்ட்ரோ. கண்டிப்பாக பண்ணுவான். அடுத்து சிவா ப்ரோ ரீசெண்ட்லி ஐ பர்ச்சேஸ்டு பிக்சல் 9a. பார்த்தீங்களா, நார்டு பட்ஸ் Q&Aக்குள்ளார இப்படி ஒரு கருத்தா, இதை நம்ம இந்த இடத்துலையே படிச்சாக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன், தப்பு எடுத்துக்காதீங்க. அது அப்படியே கடந்து போனால் திரும்பியும் நான் இதே வீடியோக்கு வருவேனான்னு எனக்கு தெரில. அதனால் சிவப்ரோ நான் ரீசெண்டாக வந்து பிக்சல் 9a பர்ச்சேஸ் பண்ணேன், ஆப்சிடியன் கலரு 39,999க்கு. ஐ ஸ்விட்ச்டு ஃப்ரம் பிக்சல் 6 ஃப்ரம் த லான்ச். ஐ லவ் பிக்சல் 9 and 10 design. Due to budget constraints and the difference between 9a and 10, I bought 9a. Same day only Pixel 10a also started the sale. I initially ignored the 10a because of the difference between 9a and 10a is so minimal. ப்ரைஸ் மட்டும் ஆனால் 10,000 ரூபா வித்தியாசம் வருது இல்லையா, அதனால் நான் வந்து 9aவே போயிட்டேன். எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகலை. இங்கே வருங்களேன், யூசிங் 9a ஐ டிட் நாட் ஃபீல் மச் டிஃப்ரென்ஸ். அப்போது பேட்ரி, ஸ்பீக்கர், ஹாப்டிக் கேமரா அதெல்லாம் வந்து பெரிய டவுன் கிரேட் மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நான் வந்து நம்பர் சீரீஸ்லேருந்து A சீரீஸ் வந்திருக்கேன், ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து கேமரா ஆல்சோ வெரி குட், ஒன்லி இன் பிக்சல் 6 எக்ஸப்ட் செல்ஃபி இன் லோ லைட். ஐ லவ் த பிக்சல் HDR ப்ராசஸிங். இனிஷியலி ஐ பாட் த பிக்சல் 6a in 2023. அதோட டிஸ்பிளே ஈஸியாக என்னோட பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கிச்சன் டைலில் அப்படியா ப்ரோக் ஆகிடுச்சு. F1ல 13K கேட்டாங்க ஃப்ரேமோட மாற்ற. ஸோ ஐ டிசைடட் டு பை பிக்சல் 6. ஓ, நீங்கள் வாண்டிக்கல 21Kக்கு வாங்கியிருக்கீங்க. இதை தான் கடந்த 2 வருஷமாகவும் பயன்படுத்தியிருக்கீங்க. நார்மல் அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியாமல் கையில் இருந்து விழுந்த தாறுமாறாக விழுந்து ரீசெண்ட்லி மை ஓல்டு ஃபோன் X2 ப்ரோவில் வந்து ரோட் சைட் பைக்கில் போகும்போது விழுந்திருக்கு, ஆனால் மைனர் ஸ்க்ராச்சஸ் தான். இன் திஸ் 2 years பிக்சல் கூட அப்பப்போ ஃப்ளாட்டாக இல்லை ஆஃபீஸ் பெஞ்சிலையா எல்லாம் விழும், நோ டேமேஜ். ஏன்னா என்னால் என்னெல்லாம் இருக்குது, 6a மட்டும் இப்படி ஈஸியாக உடஞ்சிருச்சுன்னு பார்த்தா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 பிக்சல் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ். பிக்சல் 6 ரியல்மி X2 ப்ரோலெல்லாம் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸு இல்லைனா 5e அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ பிக்சல் 6aல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா பிக்சல் 9aலையும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 தான் ப்ரோ. அப்போ கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரியா. 9a வர்சஸ் 10a பார்க்கும்போது சார்ஜிங் ஸ்பீடு, மோடம்பு, கிளாஸ் ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான் இதுக்கு போய் நான் 10K கொடுக்கணுமா அப்படின்னு தோணுச்சு. கரெக்டு தான், ஆனால் கரெக்டு தான். அந்த மோடம் மட்டும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டாக நான் யோசிக்கிறேன் ப்ரோ. சார்ஜிங் கூட சப்ஜெக்ட் தான், ஓவர் நைட் சார்ஜ் போடுறவங்க அதை பற்றி வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. பட் மோடம் வந்து ஓரளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துதுங்கிறது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் டிஸ்பிளேல ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரொம்ப டிராஸ்டிக்லாம் இல்லை, ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் டிஸ்பிளே பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இருக்குது. மற்றபடி ஐடென்டிக்கல் டிவைஸ். பின்னாடி கேமரா பம்ப் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ்டு வித் பேக் டோராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்டு. இன்னும் சொல்ல போனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் பேசலாம், பட் அது வந்து எல்லாருக்குமான பாயிண்ட் கிடையாது, அதான் ஃபேக்ட். ஓகே, அடுத்து மட்டும் இப்போதைக்கு இருக்குது. 10K கொடுக்கணுமான்னு யோசித்தேன். ஸோ எனக்கு பிக்சல் 6ல் விக்டர்ஸ்னு தெரில, இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஒரு நல்ல கேஸ் ஒன்று வாங்கிக்கோங்க ப்ரோ சரியா. ஸோ ரகட் கேஸ் சொல்லுங்கள் ப்ரோ. ரகட் கேஸ் கூட இல்லை, கிஃப்ட் கார்ட்டுன்னு ஒரு பொறுங்க, நான் அப்படியே உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ நான் கீழே வந்து கிஃப்ட் கார்ட்லேருந்து ஒரு கேஸ் ப்ரோ, அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இந்த கேஸ் வந்து நான் இங்கே 9a யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வாங்கின கேஸ் இது தான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மேக்ஸேஃப் சப்போர்ட் வர இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஹோல்டிங் பாயிண்ட் இருக்கும். ப்ரோஸ் ஆஃப் 9 என்னென்னா, எனக்கு இந்த காம்பேக்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு. 6a தான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது செமையாக இருந்துச்சு. 6க்கு போனப்போ ஐ லவ் த ஹெஃப்ட் இன் 6. பட் ஸ்க்ரீன் காம்பேக்டாக இல்லை. ஆனால் 9a காம்பேக்டாகவும் இருக்குது. பேட்டரியும் பிக்சல் 6 கம்பேர் பண்ணால் செம்மையாக இருக்குது. கேமரா ஆல்சோ வெரி குட் ப்ரோ. 9a என் பிரதர் கிட்ட வந்து S24 FE செல்ஃபியில் கம்பேரிசன் இல்லை, 9a மாசாக இருக்குது. S24 FE கூட 9a நீங்கள் கம்பேர் பண்ணிருக்கீங்க செல்ஃபியில். பிரைட் சன்லைட்டில் S24 FEயில் கலர் ப்ராசஸிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லைட் கம்மியானா இல்லைனா அகென்ஸ்ட் த சன்னா பிக்சல் வந்து 9a தான்
தர மாசாக இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கரில் பிக்சல் 6ல் சவுண்டு ஃபுல்லாக வச்சு என்ன பண்ணாலும் 9Aவோட 40% தான் வருது. ஸோ 6ஓட 100% மாதிரி. ஓ அப்போ 9A வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு லவுடாகவும் இருக்குது. ஸோ யூ ஆர் ஹாப்பி. ஓகே ஃபைன். கான்ஸ் ஆஃப் 9A என்ன அப்படின்னா ஹீட்டிங்கில் பிக்சல் 6ஏ பாயிலிங் ஆகும் ப்ரோ. அதை விட 6 ஓகேவாக இருந்துச்சு. 44 டிகிரிலாம் போகும். 9A என்ன பண்ணாலுமே 40லேருந்து 41க்கு மேலே போக மாட்டேங்குது. சாமா ப்ரோ 9A அப்படின்னு தெர்மல் ஆஸ்பெக்ட்லேயும் பேசியிருக்காரு. கான்ஸ் இன் 9A டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வேறு எதுவும் இப்போதைக்கு எனக்கு தெரில. டிசைன் மட்டும் பிக்சல் 9 மாதிரி கேமரா வைசர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் 9Aல பிளாக் கலர் போனால் பெசல்ஸ் பெருசாக தெரில. ஓகே பேக்கும் ப்ரீமியம் மேட் ஃபினிஷாக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில். ஆனால் இன்னொரு மேட்ரு ப்ரோ, நம்ம விக்கி வந்து என்ன பண்ணியிருந்தா முந்தா நாள் வந்து நாங்கள் பாட்காஸ்ட் எடுத்தோம். ஸோ எடுக்கும்போது அவன் 9 ப்ரோ எடுத்துகிட்டு வந்திருந்தான். அதில் ஆண்ட்ராய்ட் 17 இருந்தது, பீட்டா 2. விக்கியோட ஃபோன் வந்து அன்யூஷுவல் வார்மாக இருந்ததுங்க. அன்யூஷுவல் வார்ம்னஸ். கையில் எடுக்கும்போது ஃப்ரேமு பேக்லாம் வார்மாக இருந்தது. என்னடா இது பிக்சல் இப்படிலாம் ஆகாதேடா, இப்போ தான் பெட்டர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறமா தான் பார்த்தா தெரியுது இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும் ப்ரோ ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் செம்ம கூல் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் திரும்பியும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் இன்ஸ்டா அப்படி பிஹேவ் பண்ணுதா என்ன எதுன்னு தெரில. பட் இப்போ கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் வந்து அகைன் பேட்ரி ப்ளஸ் டிவைஸோட லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. ஆப்பை கில் பண்ணதுக்கப்புறமா கில்லு தான் பண்ணோம். ஓப்பன் பண்ண ஆப்பை பேக்ரவுண்டில் கூட வைக்காமல் கம்ப்ளீட்டாக கில் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் வந்து அப்படியே கூலாகிடுச்சு. கையில் தொட்டு பார்த்தா சம்மந்தமே இல்லை. ஸோ அதனால் இது நீங்கள் இப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இடையில இப்போ கூட யூடியூப்லேயும் சில பஞ்சாயத்துகள் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணும்போது சர்வர் எரர்னு வருது. ஸோ ஏதாவது ஒன்று நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. கூகுளும் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்புக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில புது ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ தான் வாய்ஸ் ரிப்ளை இருக்குது அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டிஎம் அண்ட் வீடியோ கால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட கொண்டு வர போகிறதா வந்து பேச்சு அடிபட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது அப்போ ஆப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் பீட்டா ஏதாவது பக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் நான் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுறேன். அதுவும் ஐஃபோனில் யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் கொஞ்சம் வேலையை காட்டி விடுது ப்ரோ இந்த இன்ஸ்டாகிராம். ஓகே ஓகே அது வந்து 16 ப்ரோனால ப்ரோ, அந்த அவுட்டோரில் போய் எடுத்தனால. அடுத்து ஸ்ரீராம் ப்ரோ, என் பட்ஸ் ப்ரோ லைட் ஆரஞ்சு ஸ்டிக்கர் வந்துச்சு. ஓ ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரா? எனக்கு எங்கே இதில் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் ப்ரோ. ஸ்டிக்கர் இருக்கிறதே மறந்து போச்சு ப்ரோ. இப்படி ஒரு ஸ்டிக்கர் வருது அப்படின்றதே தெரில. தேங்க்யூ ப்ரோ ஜூஜி, தேங்க்யூ. ரிவ்யூ நான் கண்டிப்பாக போடுறேன். ஈக்குவலைசரில் ராக் உங்களுக்கு நல்லா இருக்கா விஜய் பரத் ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. கவி என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணன் OnePlus பட்ஸ் 4 இல்லாட்டி நார்டு பட்ஸ் ப்ரோவா? அது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அமல் ப்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரியல்மியில் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிட்டாங்க, அப்டேட் தவிர வந்து ஆக்ஷனுக்கும் பட்ஸு ரீஸ்டார்ட் ஆகிறது இல்லை. ஓகே ஓகே. நான் இப்போ எல்ஹெச்டிசியோ இந்த மாதிரி ஹைரஸ் போனேன்னா அது ஒரு நிமிஷம் வந்து அப்படி ரீஸ்டார்ட் ஆகிற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுலேயும் கூட ரீஸ்டார்ட் பாருங்கள், லைவாக உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அது என்னோடய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம்ல, அதுக்கு தான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுறேன். பட்ஸ் ஆஃப் ஆகுதா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்துகிறேன். இப்போ எல்ஹெச்டிசி ஆனில் தான் இருக்குது. ஓகே, அது இன்னும் உறுதிப்படுத்தணும்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்ஹெச்டிசி அலோஸ் இன்க்ரீஸ் த கன்சம்ஷன். இல்லை ப்ரோ, அதான் அது வந்து ரீபூட்னு சொல்ல முடியாது, உடனே பாஸ் ஆகி ரெஸ்யூம் ஆகுது ப்ரோ. நான் உங்களுக்கு இதில் அப்படியே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் காட்டுறேன். நான் தான் தவறான வார்த்தை பயன்படுத்தியிருக்கேன், அது என் மிஸ்டேக். இங்கே பாருங்கள், இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோனில் நான் இப்போ வந்து மைக்ரோஃபோன் போடுறேன். இங்கே பாருங்கள் ப்ரோ, ப்ளே ஆகிட்டுருக்கு. ரெக்கார்டிங் போடுறேன், ப்ளே ஆகிட்டுருக்கு. இங்கே இருங்க, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. நான் இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன்னா, எஸ் அதுக்கு பெட்டர் வந்து என்ன பண்ண முடியும்னா ஸ்ப்ளிட்டு இதிலே பண்ணி காமிச்சிடலாம். ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். நான் தான் தப்பாக சொல்லியிருக்கேன், இட்ஸ் மை மிஸ்டேக். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் இதை வந்து இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணலன்னா அப்படியே கடந்து போயிருப்பேன், நானும் கடந்து போயிருப்பேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அப்போ இது வந்து ரீபூட் ஆகும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க, நன்றிகள். ஓகே, அடுத்து என்னென்னா, கணேஷ் ப்ரோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, OnePlus மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக OnePlusல கனெக்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கணும்.
ஆனால் அந்த வால்யூம் லெவல்ஸ் அதை நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னா, இப்போது பிக்சல் ஃபோனில் நான் 50% வால்யூம் வச்சா எனக்கு எப்படி இருக்குது, ஒரு ஐஃபோனில் 50% வால்யூம் வச்சா எப்படி இருக்குது, ஒரு வேறு ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வச்சா எப்படி இருக்குது, அண்ட் ரியல்மி, ஓப்போ, ஒன் ப்ளஸ் அதில் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதை நான் நோட் பண்ணுறேன். அடுத்து ரியல்மி பட்ஸு 8 அப்டேட் வந்துருச்சு. இதில் நான் இப்போ அந்த கிராக்லிங் நாய்ஸ் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. வேறு லெவல். இது நல்லா இருக்கே. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும்போது வி ஆர் வெரி ஹாப்பி. இதை அவனுக்கு கண்டினியூ பண்ணால் போதும் ப்ரோ. இது வேறு ஐஃபோனில் வந்து அந்த யூஐ கூட ரெஸ்பாண்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. 3 Pro vs 4 Pro கண்டிப்பாக உண்டு ப்ரோ. 3 Pro ஆனால் நல்லா பர்னிங் ஆகிடுச்சு. அது எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணி அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்கோம். மாற்றி மாற்றி மாங்குன்னு யூஸ் பண்ணுறோம். வேறு லெவல் இன்னைய வரைக்கும். ஸோ 4 Proக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. கம்பேரிசன் வீடியோ OnePlus Nord 4 Pro வித் ரியல்மி பட்ஸ் ஆர் 8 கண்டிப்பாக உண்டு. இங்கே தான் இருக்குது. நான் பட்ஸ் ஆர் 8ம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். பட்ஸ் ஆர் 8 நல்லா இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் என்ன மாறுதுன்னு சொல்கிறேன். பட்ஸு சைஸு ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பட்ஸ் ஆர் 8 வந்து டியூல் டிரைவர். ஆனால் வால்யூம் லெவல்ஸ்லையும் பேஸ் ரொம்ப டீப்பாக இருக்கிறதுலையும் அந்த 2 ஏரியாவில் வந்து இது கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது. நார்டு பட்ஸ் 4 Pro ஸ்கோர் பண்ணுது இப்போதைக்கு. என்னோட அப்சர்வேஷனில் நான் சொல்லணும்னா இதுதான் சொல்கிறேன். மற்ற எல்லாமே வந்து ஹைலி சப்ஜெக்டிவ் ப்ரோ. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ. இப்போ டிசைன்லாம் எனக்கு கேட்டால் ரியல்மி பட்ஸ் ஆர் 8 தான் டிசைனில் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. பட் இதுவே நீங்கள் வந்து வால்யூம் லெவல்ஸ் அப்போ என்ன ஆகுது, நான் ரியல்மி பட்ஸ் ஆர் 8ல் 50% வால்யூம் வைக்கிறேன்னா அதே வால்யூம் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் இதில் 35% வச்சா போதும். ஸோ அதை சொல்கிறேன், அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து பேஸ் இன்னும் டீப்பாக இன்னும் ஒய்டு பண்ண முடியுது பேஸை, சிங்கிள் டிரைவராக இருந்தாலும். எப்படி இருக்குது இஸ்மாயில்? எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. நார்டு பட்ஸ் 3 Pro நான் ஆக்சுவலாக இப்போ தான் பரத்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மோட்டோ பட்ஸ் ப்ளஸ்ஸு ஏன்னா 3999க்கு அவைலபிளாக இருக்குது. சவுண்ட் பை போஸ் வேறு. ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. நான் பார்க்குறேன், கண்டிப்பாக வாங்கணும்னு பார்க்குறேன். EQ டீட்டெயில்ஸா ப்ரோ? நான் சும்மா கொஞ்சம் மாற்றிருக்கேன் ப்ரோ. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் மாற்றிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிடுறேன் ப்ரோ. இது வந்து வீக்கோ மாதிரி 3 கஸ்டம் EQ வச்சுருந்தேன் ப்ரோ. 3மே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க சரியா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பார்க்குறதுக்கு நாகர்கோவில் மாதிரி இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக பல்லாவரம் ப்ரோ. அது ஐ ஓன் Vivo X100 Pro. ஹவு டு எனேபிள் LHDC? அந்த ப்ளூடூத் ஆடியோ கோடக் சேஞ்சரா, ப்ளூடூத் கோடக் சேஞ்சர்னு ஒரு ஆப் இருக்குது ப்ரோ. அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அந்த ஆப் மூலமாக நீங்கள் LHDC எனேபிள் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள். மோட்டோ பட்ஸ் கண்டிப்பாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அட ப்ரோ, எங்கே போனீங்க இவ்வளோ நாள்? பார்த்து எவ்வளோ நாளாச்சு? விக்கியை கேட்குறீங்களா? ஓகே. பட்ஸ் 4ம் கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ஒன் சைடு மட்டும் போட்டு யூஸ் பண்ணும்போது காது வலிக்குது ப்ரோ. அது ஏன் தெரியுமா? ஒன் சைடு மட்டும் போட்டால் ANC ஆக்டிவ் ஆகுது நிறைய பட்ஸில். ஒரு சைடு பட்ஸை ஓப்பன் பண்ணால் இன்னொரு சைடு பட்ஸ் வந்து அப்படி காது அடைச்ச மாதிரி இருக்கும். அதனாலேயே அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். அதனால் உங்களுக்கு அப்படி இருக்கணும். OnePlus ஈகோ சிஸ்டமில் நவீன் ப்ரோ இருக்காரா? பட்ஸு, வாட்ச், ஃபோன், நெக் பேண்ட் ரீசென்ட்லி பர்ச்சேஸ் OnePlus Buds 4 சவுண்டு குவாலிட்டி தரமாக இருக்குது. மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் கேட்குதுன்னு போட்டிருக்காரு. ஸோ 6000க்கு ஆப்பிள் கேட் ஆஃப் கொடுக்குறாயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் உங்களுக்கு மல்டி டிரைவர்ஸில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் இதுதான் ப்ரோ. சவுண்ட் ஸ்டேஜிங் சூப்பராக இருக்கும் மல்டி டிரைவர்ஸில். சிங்கிள் டிரைவரில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இருக்கலே பெஸ்ட்டாக டியூன் பண்ணி காட்டுறது தான் சேலஞ்ச். சிங்கிள் டிரைவரில் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் அந்த இயர்பீஸ்க்கான ஷெல் வந்து ரொம்ப குட்டியாகவும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. இப்போது நம்ம சூப்பர் மிக்ஸ் 5 பற்றி பார்த்துருப்போம். சூப்பர் மிக்ஸ் 5 எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட்ஸோட சைஸ் வந்து சூப்பர் மிக்ஸ் 4ஓட பெருசு. ஸோ கம்ஃபர்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எல்லாரையுமே அது கம்ஃபர்டபுளாக வச்சுக்குமா அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஸோ பட்ஸ் எதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வியர் பண்ணுற யூஸருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா, நார்டு பட்ஸ் 3 ப்ரோவையும் இப்போ இந்த பட்ஸ் 4 ப்ரோவையும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்து வைக்கிறேன். யாருக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் பட்ஸ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு. ஒன்றும் இல்லை ப்ரோ, யூஸில் தான் இருக்குது. பவர் மேக்ஸு நல்லா தான் போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும். டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கௌதம் ப்ரோ கூட உட்காந்து பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். ரூம் டெம்பரேச்சரில் ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நான் பார்த்தேன்னு வைங்களேன், எங்கே மோட்டார் இருக்கோ அந்த இடத்துல வந்து 55 டிகிரிஸ் வரைக்கும் போகுது. நான் ஹீட் கன் வச்சு அடிச்சு பார்க்கும்போது பார்த்தேன். பட் நம்ம தொட்டால் தான் அதை ஃபீல் பண்ண முடியுமே தவிர அந்த ஹீட் வந்து அப்படியே கம்ப்ளீட் பேடு எங்கும் பேடு ஃபுல்லாகவே அந்த ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. இந்த பேடை ஹையஸ்ட்டாக வந்து நான் 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக நடந்திருக்கேன் ப்ரோ. 3 ஹவர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. வீட்டில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பெரியவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்க வெளில போகிறதுக்கு பயப்படுறாங்க, ரோடு சரியில்லை, சேஃப்டி இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக வீட்டில் பெரியவங்க நடக்கலாம். ஃபஸ்ட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் இல்லையா,
அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதுக்கு பழகிடுவீங்க. ஏன்னா ஒரு 1.5 அடி தான் ப்ரோ இருக்கும் விட்த்து. அந்த 1.5 அடிக்குள்ளே தான் நடக்க பழகுற மாதிரி இருக்கும். போக போக பழகிடும். ஆனால் ரொம்ப ஒய்டாக கால் வைக்காமல் நம்ம நேராக வைக்க ஆரம்பிப்போம், ஸ்ப்ரெட் பண்ணி நடக்காமல். பேட்டரி டேட்டராக சொல்கிறப்ப ஞாபகம் வருது ப்ரோ, நார்டு பட்ஸ் 3 ப்ரோ. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் பாருங்கள் 60 to 80% வால்யூம்லாம் வச்சா எனக்கு வந்து 27 மணி நேரம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இன்னொன்று என்னென்னா டிரான்ஸ்பரன்சி மோடா இல்லாட்டி டிரான்ஸ்பரன்சி மோடும் ஆஃபில் இருக்கா இல்லாட்டி ஏஎன்சி ஆனில் இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி இன்னும் பேட்டரி அடி வாங்கும். நிறையா இருக்குது இது மாதிரி. மோட்டோ பட்ஸ் ப்ளஸுக்கு நிறைய ஆதரவு இருக்குது, எனக்கு புரியுது, கண்டிப்பாக வரேன். ஏற்றிவிட்டு ஆமாம், நார்டு பட்ஸ் 3 ப்ரோ திரும்ப பழைய மாதிரி இப்போது 2900 ரூபா 3000 ரூபா அப்படி தான் இருக்குது. பட்டு நான் கடைசியாக ஒரு 1 மந்த் முன்னாடி, இது ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மந்த் முன்னாடி நான் பார்க்கும்போது கூட 2150க்கு என்னால் வாங்க முடிஞ்சது. போய் செக் பண்ணி பார்த்தேன், ஆட் டு கார்ட்லாம் கொடுத்து 2150க்கு வாங்க முடிஞ்சது. இருக்கிறதே லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து 1999 ப்ரோ, கிரேசி ப்ரைஸ். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு தான் கடைசியாக அது நல்ல மாதம் வந்துச்சு. ஆல்சோ சோல்டு. நான் அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன் ப்ரோ, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சொல்லியிருக்கேன் ப்ரோ. கேப்ரியல் ப்ரோ செக் பண்ணி பாருங்கள் என்ன ப்ரோ. பெஸ்ட்டு கேமிங் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் சொல்லுங்கள். பெஸ்ட்டு கேமிங் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ்னால் ஐஎம்மில் ஸ்பெசிஃபிக்காகவே ஒயர்டுன்னு ஒருத்தன் வந்தானே, அது கேமிங்க்குன்னு ஒயர்டு. டேங்ஸூவில் XT01 அப்படின்னு நம்ம ஒன்று போட்டிருப்போம், -01 சொல்லி, அதை செக் பண்ணி பாருங்கள். அது வந்து கொஞ்சம் கேமிங்க்கு ஃபேவரபுளாக சூப்பராக இருந்தது ப்ரோ. கேமிங் ஐஎம். பட் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணணும்ல, 300 ரூபா 400 ரூபாய்க்கு நீங்கள் ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினீங்கனாலே பெரும்பாலும் அது வந்து பக்காவாக கேமிங்க்கு சூட் ஆகும். ஒயர்டு வாங்கினாலே கேமிங்க்கு போதும் ப்ரோ. அதுலேயும் என்ன, உங்களுக்கு டீப் பேஸ்ன்னு போடாத ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ், டீப் பேஸுக்காக டியூன் செய்யப்படாத ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். T200 இல்லாட்டி நார்டு பட்ஸ் 4 ப்ரோ. ஆனால் T200 உங்களுக்கு ரொம்ப கம்மி இல்லை ப்ரோ. T200 உங்களுக்கு வந்து 1600 ரூபா 2000 ரூபா எப்போவுமே. இது டபுள் த ப்ரைஸில். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது நான் நியாயமாக கம்பேர் பண்ணக்கூடாது. பட் உங்களுக்கு வந்து ரொம்பவே டீப் பேஸு இறங்கி குத்து அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுமே மாற்றி மாங்குன்னு அடிப்பாங்க. என்ன, இவன் ஓவராலாக கால் எல்லாத்துலேயுமே இவன் இம்ப்ரெஸ் பண்ணுவான் அவங்கள. கால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ் ஆஃப் நார்டு பட்ஸ் 4 ப்ரோ. பட்ஸ் 3 ப்ரோ கிளாசிக் ப்ரோ. பேஸ் வேவ் எனேபிள் பண்ணி ஒரு 3 தள்ளி விட்டோம்னா அடி நொறுக்குன்னு இருக்கும். சாம்சங்கில் இல்லை ப்ரோ. அதுக்கு ஏதாவது ஒர்க் அரவுண்ட் இருக்கா, யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்ம கௌதம் ப்ரோ தான் போட்டிருக்காரு. எல்டாக் இருக்குது, ஆப்டெக்ஸ் பேசிக் இருக்கும் ப்ரோ. ஆனால் வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக நீங்கள் பார்க்க முடியாது. சாம்சங் ஃபோன்லேயும் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஏஎஸ்சி ஒர்க் ஆகும், நல்லா தான் இருக்குது. பேஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. வால்யூம் லெவல்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது மட்டும் தான் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. வித்தியாசம்னு பார்த்தா இப்போ ஒரு சாம்சங் ஃபோனில் 60% வால்யூம் வச்சா, OnePlus ஃபோனில் 50% வால்யூம் வச்சா, பிக்சல் ஃபோனில் 40% வால்யூம் வச்சா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியுது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹிந்தியில் வந்துச்சா என்ன, ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர்லாம் காமிக்கிறானா? ஓகே, ஆஃபர்லாம் காட்டுறான், ஆனால் வரதில்லை இல்லையா? டிரைவிங்க்கு நல்லாயிருக்கு ப்ரோ. ஆச்சரியமாக இருந்தது ப்ரோ. டிரைவிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ப்ரோ. நான் ஆக்சுவலாக அந்த நீங்கள் கவனிச்சிங்க இல்லையா ஆடியோ, இதில் கால் டெஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன் அந்த அன்பாக்சிங் வீடியோலேயே. அந்த கால் டெஸ்ட் ஆடியோவே நான் வண்டி ஓட்டும் போது எடுத்தது தான். ஸோ 40 to 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும்லாம் கூட போனேன். ஆச்சரியமாக இருந்தது, நல்லா தான் இருக்குது. எதிர்காத்து அதிகமாக கஷ்டமாக இருக்கும். இயர் டிடெக்ஷன் இருக்குது ப்ரோ, வியர் டிடெக்ஷன் இருக்குது ப்ரோ. வியர் பண்ணால் சாங் ரெசியூம் ஆகும், எடுத்தால் பாஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாமே பக்காவாக வேலை செய்யுது. ஸோ மோரோவர் எல்லாருமே ஒரே மாதிரியான கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க. ரியல்மி 6 வாங்கலாமாவா? ரியல்மி 6ஆ? பட்ஸ் ஏர் 6ஆ? பட்ஸ் ஏர் 6 ப்ரோ சொல்கிறாங்களா? ஏன்னா பட்ஸ் ஏர் 7 ப்ரோ இப்போ அவைலபிள், பட்ஸ் ஏர் 8 அவைலபிள். ஸோ 6 ஏன் சொன்னீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 2 days முன்னாடி தான். நீங்கள் அவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் இருக்காது ப்ரோ. அவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாது, சரியா? நான் தான் சொன்னேனே ப்ரோ, 2 பேருமே ஐடென்டிக்கலாக இருக்காங்க. இவன் ஒரு படி மேலே போகிறான், ஆனால் அந்த ஒரு படி மேலே நான் போகவே மாட்டேன் அப்படின்னா எனக்கு இது தேவையே கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஏஎன்சி அவ்வளோ அக்ரெசிவாக வேணும் அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் அதில் நம்ம உணர முடியும். நான் திரும்பியும் ரிப்பீட் பண்ணுறது அதே மேட்டர் தான். அவுட்டோர் கால்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஆல்ரெடி நார்டு பட்ஸ் 3 ப்ரோவே நல்லா தான் பண்ணுது. இது அந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக எக்ஸ்ட்ராவாக அல்காரிதம் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணோம். பேஸ் இன்னும் டீப்பாக இருக்குது. இதுதான் ரைட்டு. பேஸ் நல்லா இருக்குது, வேறு லெவல் டீப்பாக இருக்குது. ரைட்டு நண்பர்களே, நான் உங்களை வந்து திரும்பியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன், சரியா? அது வரைக்கும் விடை பெற்றுக் கொள்வது சிவபரணி. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் எப்பயும் மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். பார்க்கலாம். டாட்டா. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.